ஸோ இப்படிதான் எல்லாத்துக்குமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எத்தீரியம் பார்ப்போமா? எத்தீரியத்தில் போயிட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போமா? லோடிங் 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 லோடிங். ஓகே ஓகே. எத்தீரியம் ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போகிறோம். பொசிஷன் சைசிங் இன் ட்ரேட். ஓகே. இப்போ நமக்கு என்ட்ரி காட்டுதா? என்ட்ரி மார்க்கெட் ப்ரைஸில் எஸ்எல் வந்து டிபி வந்து அரௌண்ட் 2152 இந்த ஏரியா கிட்ட, எஸ்எல் வந்து இந்த ஏரியா கிட்ட. ஓகேவா? இப்போ நம்ம வேலெட்டில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து $5,000 தான் வச்சிருக்காரு அப்படின்னா, $5,000 இன்டூ 2%. அப்படின்னா எவ்வளோ வருது? $100 தான் அவர் லாஸ் பண்ணணும் ஒரு ட்ரேடுக்கு. ஸோ தட் ரிஸ்கிங் இங்கே கரெக்டாக வருது. ரிஸ்கிங் $100 வித் கேபிட்டல் ஆஃப் $5,000. ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிட்டாருன்னா வந்துடும். இப்போ மார்க்கெட்டை ஆப்போசிஷனாக போய் எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா அவர் லாஸிங் $100. இஃப் இட்ஸ் ஹிட்டிங் டிபி ஹி ஏர்னிங் லைக் அ $373. ஓகே. இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் பொசிஷன் சைஸிங்கிறதும் இப்படி தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ரிஸ்கிங் 1%, ரிஸ்கிங் 1 ஆர் 2% பெர் ட்ரேட். ஓகே. இதுதான் ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் 50% ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு லாஸ் ஆச்சுன்னா இப்போ பொசிஷன் சைஸிங்கில் போய் பார்ப்போம். டெலிட்டிங் இப்போ என்ன சொன்னோம்? இப்போ மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி ஆகுறாரு. இப்போ ஒருத்தர் வந்து ஹேவிங் $10,000 ஃபார் அன் எக்ஸாம்பிள். டூமாங்குலி ஹேவிங் $10,000. ஹி வந்து ஒரு டிஎன் ட்ரேடராக இருக்காரு. டிஎன் மீன்ஸ் ஹை ரிஸ்க் ட்ரேடராக இருக்காரு. ஓகேங்களா? அவர் வந்து என்ன நினைக்கிறாரு? அவருடைய கேபிட்டல் 10,000 இருக்குது. ஒரே நாளில் அதை வந்து $15,000 இல்லை $20,000 அதை வந்து ஃப்ளிப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓகேவா? ஸோ தட் என்ன பண்ணுறாரு? டிபி இந்த இடத்துல வைக்கிறாரு, எஸ்எல் இந்த இடத்துல வைக்கிறாரு. ஹி ரிஸ்கிங் அபவுட் 50% ஆஃப் ஹிஸ் கேபிட்டல். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னு பாருங்க. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து அவருக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா எஸ்எல் ஹிட் ஆகும், $5,000 லாஸ் ஆகும். ஓகேங்களா? அதுவே அவருக்கு டிபி ஹிட் ஆச்சுன்னா $18,712 ப்ராஃபிட்டில் இருப்பார். ஓகேங்களா? அப்போ குவான்டிட்டி சைஸை பாருங்க எவ்வளோ மாறி இருக்குன்னு. 148 எத்தீரியம் 148 எத்தீரியத்தை வைக்கணும். ஓகேங்களா? இப்போ லிவரேஜுக்கு என்ன கேல்குலேஷன் அப்படின்னா அது நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ எத்தீரியம் போயிட்டீங்க. எத்தீரியம் லிவரேஜ் வந்து அதுக்குள்ளே மாறிக்கும். ஓகேங்களா? நமக்கு பொசிஷன் சைஸிங் தான் மேட்டர். எத்தீரியம் 148 எவ்வளோ பொசிஷன் சைஸிங் பார்த்தோம்? 148.68 கரெக்டுங்களா? 148.68 எத்தீரியம். அப்போது லிவரேஜ் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். ஓகேங்களா? பொசிஷன் சைஸிங் அதேவாக இருக்கும். ரிஸ்கிங்கும் டார்கெட் பாயிண்ட்டும் எஸ்எல்ஸும் மட்டும் வேரி ஆகும். ஓகேங்களா? இதுதான் பொசிஷன் சைஸிங், இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் எலாபரேட்டாக வீடியோ பண்ணலாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் சைஸிங்கை பற்றி. இந்த பொசிஷன் சைஸிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணியிருக்கணும். பட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ட்ரேடிங் வியூ பற்றி. இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் பொசிஷன் சைஸிங்கையும் எவன் ஃபாலோ பண்ணலையோ அவன் வந்து பெரிய கேம்லர். இப்போதைக்கு அவர் பெரிய ஆர்ஓயில் இருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு போன மாதம் 1500% ஆர்ஓயில் இருக்காரு. இல்லை 1,00,000% ஆர்ஓயில் இருந்தாலுமே கிரிப்டோவில் இது பாசிபிள் தான். லக்கில் வந்து ஏதாவது மீம் காயின்லையோ ஏதோ ஒன்றில் இருப்பார். பட் நெக்ஸ்ட் மந்த்தே என்ன பண்ணுவார்? -100%, -99% அந்த மாதிரி ஆயிரும். யார் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் பொசிஷன் சைஸிங்கையும் ஃபாலோ பண்ணலையோ. யாருக்காவது இந்த இண்டிகேட்டரை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த இண்டிகேட்டர் நேம் பார்த்தீங்கன்னா வேறு
இனோவேட்ரேட் பொசிஷன் கால்குலேட். ஓகேங்களா? யார் சப்போஸ் இது ட்ரேடிங் வியூவில் காட்டலைன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க பொசிஷன் சைஸிங்னு. ஸோ தட் உங்களுக்கு அதோட ஸ்கிரிப்டை வந்து உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன். ஓகேங்களா? ஓகேங்க, தேட்ஸ் இட் ஃபார் த டே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அப்கமிங் டேஸில் நிறைய வேல்யூபிளான திங்ஸ் வர வேண்டியிருக்கு. அதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகேங்களா? இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸாக போயிருப்போம்னு நினைக்கிறேன். சில் கைஸ், சில். ட்ரேடிங் இஸ் ஈஸி, பட் இட் டேக்ஸ் 2 to 3 years of learning. 2 to 3 yearsனா நாங்கள் 7 years இருக்குண்ணே, 10 years இருக்குண்ணே, அப்படி கிடையாது. 2 to 3 yearsனா 365 into 3, 1095 days, which means 1095 days, a full days. அதாவது நான் இப்போ ஒரு நாளைக்கு உட்காந்துக்கிட்டு 1 hour பார்க்குறேன், 2 hour பார்க்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் நீட்ஸ் லாட் ஆஃப் டைம், இட் நீட்ஸ் லாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். ஓகேங்களா? இட் நீட்ஸ் லாட் ஆஃப் டாலரன்ஸ். எல்லாமே தேவை. ஸோ பொறுமையாக இருப்போம், லேர்ன் பண்ணுவோம். யா, that's it for the day, guys. Thank you. Bye-bye.